ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கை நீ நம்பிக்கையோடு கேட்டீனா கண்டிப்பாக இன்று இரவு உன் கனவில் நான் வந்து உனக்கு எதை எப்படி செய்யணுன்ற விஷயங்களை சொல்லி கொடுப்பேன். பல பேருக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாததால தானே பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடியவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு நினச்சது நடக்கலையேன்னு கவலை, சில பேருக்கு நடந்தது இப்படி நடந்துருச்சே, இதை எப்படி சரி செய்ய போகிறோம், சமாளிக்க போகிறோன்னு வருத்தத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்கீங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சரியாக யோசித்து சிறப்பான முடிவுகளை செயல்படுத்திட்டா வாழ்க்கை கண்டிப்பாக அழகானதாக மாறிடும். வாழ்க்கை கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் என்னை நம்பும்போது அந்த கஷ்டமும் காயமும் இருந்த தடம் தெரியாமல் ஓடி ஒளிஞ்சிடுமேன்னு செல்லமே. நான் உனக்கு கொடுக்குற தோல்வியையும் துன்பங்களையும் கூட நீ வெற்றி பெறணுங்கிறதுக்காகவே ஒரு பாடமாக தான் கொடுக்குறேன். நீ எதையும் இழக்கவில்லை. உனக்கானது எதுவும் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு வேற யாரு கையிலும் போக நான் விட்டுட மாட்டேன். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் யாருக்கிட்ட எப்போ எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து வார்த்தைகளை பேச கற்றுக்கோ. வார்த்தைகள் சரியாக இருந்துச்சுன்னா யாருனே முகம் தெரியாதவர்கள் கூட உன்னை விரும்பக்கூடியவர்களா உனக்கு உறவுகளாக மாறி போவாங்க. வார்த்தைகள் தடுமாறும் போது, அர்த்தம் இல்லாமல் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை பேசும்போது அது நெருங்கிய உறவுகளை விட எதிரிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாத எத்தனையோ மனச்சுமைகளையும் வருத்தங்களையும் சுமந்துக்கிட்டு வருத்தப்பட்டு வாழும் உனக்கு இந்த வராகி அம்மா துணை நிற்கிறேன். நீ எதையும் யோசிக்கவோ எதுக்காகவும் கவலைப்படவும் வேண்டாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக தானே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எத்தனையோ இடங்கள்ல நீயும் பேசி பேசி புரிய வைக்க முயற்சி செஞ்சு கடைசியில் எதையுமே யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு பேச வார்த்தைகள் இன்றி மௌனமாக நிற்கிறேன்னு எனக்கு தெரியும். இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு இப்போ நீ பல இடங்களில் கோபம் வரும்போதும் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்காத போதும் கூட அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது பரவாயில்ல, என் பிள்ளைக்கும் பக்குவம் வந்துருச்சுன்னு நிஜமாவே நான் உனக்காக சந்தோஷந்தான் படுறேன். ஒருத்தர்கிட்ட பல மணி நேரம் பேசுவது நட்பு இல்லை. அவங்கள பற்றி வேறு யார்கிட்டையும் போய் தப்பாக பேசாமல் இருக்கிறதும், அவங்க உன்கிட்ட சொன்ன அவங்க வீட்டில் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் தான் உண்மையான நட்பு. உன்னை நம்பி யாராவது எதையாவது சொல்லும்போது அதை ஒருபோதும் வேறு யாருக்கும் நீ போய் சொல்ல வேண்டாம். அதுவே உனக்கான ஒரு ஒழுக்கமான நல்ல விஷயந்தான். அடுத்தவங்க ரகசியத்தையும் அடுத்தவங்க வாழ்க்கையையும் கண்காணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்கிட்ட சொன்னதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற அந்த நல்ல எண்ணமும் அந்த நல்ல ஒழுக்கமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உறுதுணையாக இருக்கும் என் செல்லமே. உன்னை சுற்றிலும் இருந்தாலும் கூட, உன்னை சுற்றி கஷ்டமும் பிரச்சனைகளும் துன்பமும் துயரமும் இருந்தாலும் கூட நீ நிதானமாக யோசிக்கும்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு ஒளியாக வந்து நிற்பேன். இந்த உலகத்தில் இந்த ஊரில் விளையாடுறதுக்காக எத்தனையோ காலி மைதானங்கள் இருக்கும்போது மனிதர்கள் தான் விளையாட்ட உயிருள்ள உணர்வுகளாகிய மனிதர்களோடு ஏன் விளையாடுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. மனிதர்கள் உணர்வோடு விளையாடாத, அடுத்தவங்களை சீண்டி பார்ப்போம், அடுத்தவங்களை நோண்டி அவங்கள அழுக வச்சு கஷ்டப்படுத்தி பார்ப்போன்னு ஒருபோதும் மற்றவங்க செய்கிற இந்த மோசமான விஷயத்தை நீ செய்யக்கூடாது என் செல்லமே. எப்போதும் மழை பெய்கிறது எந்த பூவும் வாடிவிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனால் பூ என்ன சொல்லும் தெரியுமா? என் இதழ்கள் உடஞ்சி போனதுக்கு காரணமே இந்த மழை தானு. மழை என்ன நினச்சிச்சு, நம்ம பெஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பூ வாடாமல் இருக்கும்னு நினச்சிது. ஆனால் மழையின் அடர்த்தியை தாங்க முடியாமல் பூவின் இதழ்கள் எல்லாம் விரிஞ்சு போகும்போது, இதழ்கள் கிழிஞ்சு கீழே விழுகும்போது அந்த பூ அந்த மழையவே குறை சொல்லிச்சான். இப்போ புரியுதா? நீ என்னதான் மற்றவங்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் நல்லது செஞ்சாலும்
அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தப்பாக போச்சுன்னா, தவறாக நடந்துருச்சுன்னா, எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம்னு உன்னை குறை சொல்ல இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. நல்லது செஞ்சாலும் அதை ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ செய்கிற நல்லது அவங்களுக்கு தப்பாக தோணுது, சுயநலமாக தோணுதுன்னா அதை செய்கிறத விட செய்யாமல் ஒதுங்கி நிற்கிறது உனக்கு சரியாக இருக்கும் அல்லவா? முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கோ. நடக்கிறதையெல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு வாழாமல் அதை தாண்டி மறந்து போயிட்டா உடம்பும் மனசும் நிம்மதியாக இருக்கும். நீயும் அதை சொத்துக்களாக பாதுகாக்க முடியும். இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைக்கிறியே நகை, காசு, பணம், அதெல்லாம் சொத்து கிடையாது. உன்னுடைய ஆரோக்கியமான உடம்பும் நல்ல தெளிவான மனசும் தான் உனக்கான சொத்துக்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைனா சவால்கள் இருக்க தான் செய்யும். சவால்களை தாண்டி நீ தான் உனக்கான சூழ்நிலையை உனக்கு சாதகமாக அமைச்சுக்கணும். உனக்கு நல்ல மனநிலையை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ புலம்புறதால எதுவும் மாற போகிறதில்ல. அது புலம்பி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். தினமும் பல பேர் வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியாக அமையலை, இது சரியாக அமையலைன்னு. புலம்புறதால எதுவும் சரியாகிறாதுன்றது உண்மையை புரிஞ்சுக்கோ. நடக்கிறத கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கடந்து தான் போயேன். என்னென்ன பிரச்சனையோ எல்லாமே தானாக சரியாகும். என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனால் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கான இன்பத்தை கண்டிப்பாக கொடுத்துருவேன். துன்பத்தை போக்கி உன்னுடைய இன்னல்களை நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மா அதை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் வழிகளை காட்டுவேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உனக்கு என்ன பிடிக்குமோ உன் விருப்பத்துக்குரிய விஷயத்தை அடைவதற்காக அதை ஆசைப்பட்டு தேடு. ஆனால் புதுசாக தான் வேணும், பெருசாக தான் வேணும்னு ஆசைப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கிறதை அனுபவிக்கவும் கிடைச்சதை ரசிக்கவும் மறந்துடாதே. வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களை ரசிச்சுக்கிட்டே வாழ்க்கையை கடந்து போகிறது மிக அழகான ஒரு நல்ல விஷயம். பல உறவுகள் உன் வாழ்க்கையில் தாமதமாக தான் வருவாங்க. ஆனால் அவங்க மூலமாக உனக்கு நல்லது நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இவங்க ஏன் முன்னையே வரலன்னு உன்னை யோசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். ஒரு மனிதர் சில பேரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு 1000 காரணங்களை சொல்லலாம். ஆனால் அவங்க கூட இருக்கிறதுக்கு அன்பு ஒன்றே போதுமல்லவா? மனிதர்களில் குறை இல்லாதவர்கள் யாரு? குற்றம் செய்யாதவர்கள் யாரு? எல்லாருமே குறை உள்ளவர்களாக குற்றம் செய்பவர்களாக இருந்தாலும் மனிதனுடைய அன்பும் விட்டு கொடுக்கும் தன்மையும் அனுசரிப்பு தன்மையும் தானே மனிதர்களை மனிதர்களாக நேசிக்க வச்சு உறவுகளை தக்க வைக்குது. யார் எப்போ வேணா என்ன வேணா சொல்லட்டும், ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரியும் அல்லவா? யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காம உன் பாதையில் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அனைத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நிம்மதி உனக்கானதாக உன் கைகள்லையே தங்கி இருக்கும். அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு நீ மற்றவங்களுக்காக உன்னை மாற்றிக்க வேண்டாம். ஏன்னா உண்மையிலேயே உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க யாரும் எந்த விதத்திலும் உன்னை குறை சொல்ல மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் உன் மேலே அன்பு கொண்டவர்களுக்கு உன்னை நிச்சயமாக பிடிக்கும். உன்னை பற்றி முழுசாக தெரியாதவங்க தான் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக குறையாக சொல்லி உன்னை பிடிக்காததுக்கு 1000 காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல பிள்ளையாகி உன்னை, நல்ல குணங்களோடு வாழும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் எந்த விதத்திலும் குறையாக நினைக்கவும் மாட்டேன், குற்றம் சொல்லவும் மாட்டேன். உனக்கான நல்லதையெல்லாம் நீ எதிர்பார்க்குறத விட சிறப்பாக இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ எதிர்பார்த்த மாற்றத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க.
அவங்களுடைய குணம் வேறா இருக்கலாம், அவங்களுடைய கொள்கை வேறாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதும் அவங்க வாழ்க்கை சூழ்நிலையும் அவங்க வளர்ந்த விதமும் கூட வேறு வேறாக இருக்கலாம். அதனால இவங்க சரி அவங்க தப்புன்னு யாரையும் எதையும் மாற்ற முயற்சி செய்யாதே. இந்த உலகத்துல காற்றின் அசைவுக்கும் கூட ஒரு காரணம் இருக்கு என் செல்லமே. அதனால யார் எப்படி இருந்தாலும் அதை அமைதியா ஏத்துக்கிட்டு போற வேலையை பாரு. கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு பதில் சொல்லவும் உனக்கு வழிகாட்டவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். சில நேரங்கள்ல உனக்கு கோபம் வரும்போது, எரிச்சலும் வெறுப்பும் கொள்ளும்போது அதை அடுத்தவங்க மேல காட்ட முடியாம நீயாகவே கண்கள் கலங்குவதை நான் பார்க்குறேன். சில நேரங்கள்ல நீ அழுகிறதுக்கு காரணம் உன் மன வருத்தம் அல்ல, அவங்க மேல உனக்கு வரக்கூடிய கோபம்தான். வெளிக்காட்ட முடியாம மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்கிற கோபம் அழுகையாக வந்து அமைதியாக முடிஞ்சு போயிடுது. எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கிக்கிட்டு உருகிக்கிட்டு மருகிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியாதல்லவா? அதை வார்த்தைகளாலோ அல்லது அழுகையாகவோ கண்ணீராகவோ நீ வெளிப்படுத்தும் போது அது உன் மனசுக்கு ஒரு சிறந்த ஆறுதலை கொடுக்கும் விஷயமா மாறும். எப்பவுமே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்குது, மன வருத்தத்தை கொடுக்குதுன்னா தனியா உட்காந்து அழுது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிக்கிட்டு நீ எழுந்து போகும்போது உனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தெளிவும் தைரியமும் வந்திருக்கும். அந்த தைரியம் மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா வேறு யாராலும் உன்னால எதையும் செய்ய முடியாது என் செல்லமே. நீ அதுக்கு பிறகு எப்போதுமே வலிமையுள்ள பிள்ளையாக வாழ்ந்து காட்டிட முடியும். சும்மா சும்மா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழாத. உனக்கு வாழ்க்கை எப்படி வாழணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்ற அப்படிப்பட்ட வித்தைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நிச்சயமா உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த உலகத்துல யாரையும் நீ முழுசா நம்பிட வேணாம். ஏன்னா எல்லாரும் காரியத்துக்காக தான் சுயநல நோக்கத்துக்காகவே உன்கிட்ட பழகக்கூடிய, உன்கிட்ட அன்பா பேசக்கூடிய மனிதர்களாக எப்போதும் மாறிவிட்டாங்க தெரியுமா? கலியுக காலத்துல நீ நினைச்சதெல்லாம் நினைச்சபடியே நடக்காததுக்கு காரணமும் கூட உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பல சுயநல மனிதர்களின் எதிர்மறை சிந்தனைகள் தான். நீ வாழும் வாழ்க்கைய ஆடம்பரமாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ வாழ நினைக்காத. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் எளிமையாகவும் தெளிவான மனசோடும் வாழ பழகு. மழை பெஞ்சா அதை கொஞ்ச நேரம் ரசிப்ப, ஆனா தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்தா உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு அது உனக்கு வெறுப்பை கொடுத்து விடுகிறதானே. எதுவுமே அளவோடு இருந்தாதான் ரசிக்க முடியும். அதிகமாயிடுச்சுன்னா அதுவே வெறுப்பை கொடுத்துருன்ற இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை புரிஞ்சுக்கவும். எல்லா விஷயங்களிலும் அளவாக இரு. அது நீ அன்பை கொடுப்பதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்ககிட்ட அந்த அன்பை எதிர்பார்ப்பதா இருந்தாலும் சரி, நம்பிக்கை வைப்பதாக இருந்தாலுமே கூட அதை ஒரு அளவோட வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன் வாழ்க்கையில எந்த நஷ்டத்தையும் உருவாக்காது. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருப்பேன்.